சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்தில் வந்து முத்து மீனா கிட்ட எனக்கு கிறிஷ் விஷயத்தில் ஏதோ சந்தேகமாக இருக்குது, அவனை சுற்றி ஏதோ நடக்குது, சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இதை வந்து மறைஞ்சு நின்று ரோஹிணி கேட்குறாங்க. அடுத்தது ரோஹிணி பற்றிய உண்மையெல்லாம் மனோஜுக்கும் விஜயாவுக்கும் தெரிஞ்ச மாதிரி காட்டுறாங்க. தெரிஞ்சு அவங்க வந்து விஜயா வந்து ரோஹிணியை வீட்டை விட்டு அடித்து துரத்துறாங்க. நான் உன்னை என்ன நினச்சேன், ஆனால் நீ என்கிட்ட இவ்வளவு ஏமாத்திருக்க அப்படிங்கிற மாதிரி விஜயா கூட சேர்ந்து மனோஜும் சேர்த்து வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க. அப்போ ரோஹிணி மனோஜ் மனோஜ் அப்படின்னு கத்திக்கிட்டே எழுந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கனவு அப்படின்னு. ரோஹிணி கத்துறதை கேட்டுட்டு மனோஜ் எழுந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து ரோஹிணி மனோஜை பார்த்து நீ என்னை விட்டு போக மாட்டேன்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கண்டிப்பாக போக மாட்டேன்னு மனோஜ் சொல்கிறாரு. அடுத்தது ரோஹிணி வந்து அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது வித்யா வந்து முத்து ஃபோனை எடுத்து வீடியோவை பார்த்துட்ருக்காங்க. உடனே இது முத்து ஃபோன் தானே, நீ எதுக்கு இதை எடுத்த, இதை நீ கடலில் இன்னும் தூக்கி போட வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அந்த நேரத்தில் மீனா வந்து பூ கொடுத்துட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்போ மீனாவை ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. ஃபாலோ பண்ணிட்டு வர்றதை வந்து மீனாவும் கவனிச்சிடுறாங்க. கவனிச்சுட்டு இவங்க ரொம்ப பதட்டமாகறாங்க. இவங்க பூ கொடுக்கறதுக்கு வந்தது வந்து வித்யாவோட வீடு பக்கத்தில் தான். அந்த பதட்டத்தில் பயந்து போய் வித்யா வீட்டுக்கு ஓடி போகிறாங்க. வித்யா வந்து கதவை தட்டவும் மீனாவுக்கு கதவை வந்து திறந்து விடுறாங்க. அப்போ வித்யா கையில் வந்து முத்துவோட ஃபோன் இருக்கிறத பார்த்து ரோஹிணி வந்து பயப்படுறாங்க, மீனா பார்த்துருவாங்களோன்னு. ஆனால் மீனா வந்து அதை கவனிக்கலை. அப்புறமா மீனா வந்து என்ன ஒருத்தர் வந்து துரத்திட்டு வராருன்னு சொன்னதும் வித்யா போய் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. அப்புறமா வந்து மீனாவுக்கு தண்ணி கொடுத்துட்டு பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து மீனாவோட பக்கத்தில் தான் முத்துவோட ஃபோன் இருக்குது. ஆனால் இதை வந்து மீனா கவனிக்காமலே போயிடுறாங்க. அப்புறமா ரோஹிணி வித்யாவை வந்து திட்டுறாங்க. முதல்ல இந்த ஃபோனை கொண்டு போய் கடலில் போடு, என் வாழ்க்கையில் நீயும் விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்த சீனில் முத்துவோட கார் ஸ்டாண்டில் வந்து ஒரு பர்சனுக்கு பர்த்டேங்கிறதுனால எல்லாரும் கேக் வெட்டி கொண்டாடிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் மீனாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த நபரும் அங்கே கேக் வெட்டி கொண்டாடினவரோட தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராரு. அப்போ வந்து அவரை எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் இவர். இது வந்து என்னோட தம்பி, இன்ஜினியர், கஷ்டப்பட்டு தான் அவரை நல்லா படிக்க வச்சு இப்போ இன்ஜினியர் ஆக்கியிருக்கேன். கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் இப்போ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு பிடிவாதமாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முத்துவும் அதை கேட்டுட்டு நல்ல விஷயந்தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த நபர்கிட்ட எப்படி பொண்ணு பார்த்து வச்சுருக்கான்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை இப்போ தான் கொஞ்ச நாளாக ஒரு பொண்ணை பார்த்துட்ருக்கேன், இன்னும் பேசினதில்லை அப்படின்ற மாதிரி முத்துட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அந்த நபர் மீனாவை தான் ஃபாலோ பண்ணுறாருன்னு முத்து தெரியாமலேயே லவ் பண்ணுறதுக்கான ஐடியாவை எல்லாமே அந்த நபருக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்படியே இன்றைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.